ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களை பார்க்கலாம். நேற்று ஜூலை 29 ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இன்று காலை சுமார் 9:45 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்திலையும் 48 டோக்கன்கள் மீதம் இருந்தது. அதே போல நேற்று ஜூலை 29 கொடுக்கப்பட்ட SSD டோக்கன்ஸும் நள்ளிரவு 2 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்திலும் சுமார் 2000 டோக்கன்கள் மீதம் இருந்தது. கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஜூலை 30 மாலை 4 மணி தொடங்கி நாளை ஜூலை 31 இலவச SSD டோக்கன்ஸ் மொத்தம் 11,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இன்று ஜூலை 30 மாலை 4 மணி தொடங்கி அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் நாளை ஜூலை 31 இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 3,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த இலவச டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் மாலை 5:30 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் SSD டோக்கன்ஸ் 2,333 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன் 2,570 டோக்கன்களும் மீதம் இருந்தது. SSD டோக்கன்ஸ் வாங்கிய பிறகு திருமலைக்கு பஸ் மூலமாகவோ பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவோ கூட நடந்து நம்ம திருமலைக்கு போகலாம். SSD டோக்கன்ஸை எங்கேயுமே எந்த இடத்துலையுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இப்போ கொடுப்பதே கிடையாது. அதற்கு பதிலாக தான் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய திவ்ய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை 1250வது படியில் மறக்காமல் ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ அலிப்பிரி நடைபாதையிலையோ எங்கேயுமே எந்தவித இலவச டோக்கன்கள் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு எந்தவித டோக்கனோ அல்லது டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பதும் அவசியம் கிடையாது. எந்தவித டோக்கனும் உங்ககிட்ட இல்லை, டிக்கெட்டும் இல்லைனாலும் நீங்கள் இந்த 2 வழி நடைபாதை வழியாக நடந்து போகலாம். திருமலைக்கு போன பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். சப்போஸ் அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு தரிசன டோக்கன் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். SSD டோக்கன்ஸ் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய 2 பக்தர்களுக்குமே திருமலையில் ஒரே தரிசன கியூ தான் இருக்கும். ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் 80 GH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க், கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். ஸோ 2 டோக்கன் வாங்கக்கூடிய பக்தர்களுமே இந்த கியூ வழியாக போய் தான் பெருமாளை தரிசனம் செய்வாங்க. பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் JN விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக நீங்கள் பெருமாளை தரிசனம் பண்ண போறீங்கன்னா டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ 24 மணி நேரமும் ஓப்பனாக தான் இருக்கும். எப்போ நீங்கள் திருமலைக்கு போய் ரீச் ஆகிறீங்களோ அப்போ இமீடியட்டாக இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கியூ ஆரம்பமாகக்கூடிய இடம் SV மியூசியமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண தேஜா சர்க்கிள். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் SSD டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் மூலமாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்கு நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணி வெயிட்டிங் ஹாலை கடந்து வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ்க்கு உள்ளே போகக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு ஒரு டோக்கன் ஸ்லிப் கொடுப்பாங்க. SSD டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் பெருமாளை தரிசனம் செய்து முடித்து கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய டோக்கனை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் கொடுத்து வாங்கிக்கலாம். அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து ஒருத்தருக்கு 2 முதல் 10 எக்ஸ்ட்ரா லட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு எத்தனை லட்டு தேவையோ அதற்குரிய கட்டணத்தை கொடுத்து நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா லட்டு வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் டோக்கன்களும் வாங்கலை, தரிசன டிக்கெட்டும் வாங்கலை, எங்களுக்கு லட்டு பிரசாதம் மட்டும் தேவை, எங்களுக்கு லட்டு கிடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கானா லட்டு கவுண்டர்லேயே ஒரு ஆதார் கார்டுக்கு 2 50 ரூபாய் லட்டு கொடுப்பாங்க. 100 ரூபாய் கொடுத்து நாம் இந்த 2 லட்டுக்கள் வாங்கிக்கலாம். ஒரு ஆதார் கார்டுக்கு மேக்சிமம் 2 லட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க.
SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் வைத்து தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 6 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 10 முதல் 16 மணி நேரம் ஆகலாம். நீங்கள் எந்த தரிசன கியூவில் ஜாயின் பண்ணாலும் அந்தந்த தரிசன கியூலேயே நம்ம கொஞ்சம் தூரம் போன பிறகு மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே நம்முடைய பொருட்களை டெபாசிட் பண்ணிவிட்டு தரிசனம் முடித்து கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு எதுக்க பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். அங்கே போய் நம்முடைய பொருட்களை நம்ம திரும்ப வாங்கிக்கலாம். பொருட்களை நம்ம டெபாசிட் பண்ணும்போது வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. யார் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அவங்களே தான் மறுபடியும் போய் பொருட்களை திரும்ப வாங்க முடியும். தனி ஒரு நபராக போகிறீங்க, உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு மட்டும் இடம் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துலேயும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்துலேயும் ஃப்ரீ லாக்கர்ஸ் மற்றும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. அங்கேயே ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் ஹாட் வாட்டர் வசதியோடு இருக்குது. அதே மாதிரி திருமலையில் CRO ஆஃபீஸ் பக்கத்தில் PAC 1, 2, 3, 5 என்று 4 இடங்களில் இலவச லாக்கர்ஸ் மற்றும் இலவச டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸோடு இருக்கு. இந்த இடங்களை தனிநபர் மட்டும் இல்லை, உங்களுக்கு சப்போஸ் எந்தவித ரூம் கிடைக்கலனாலும் யார் வேண்டுமானாலும் இந்த இடங்களில் தங்கிக்கலாம். இலவச லாக்கர் எடுப்பதற்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டார்மெட்ரி ஹாலில் தங்குறதுக்கு எந்தவித ID ப்ரூஃபும் தேவை கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு TTD ரூம் தேவைன்னா கீழ் திருப்பதி மற்றும் திருமலை 2 இடங்கள்லையும் TTD ரூம்ஸ் தினமுமே ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. இங்கே ரூம் எடுப்பதற்கு நம்மக்கிட்ட எந்தவித டோக்கன் அல்லது டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. கீழ் திருப்பதியில் உங்களுக்கு ரூம் தேவைப்பட்டால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் மட்டும் தினமும் காலை 6 மணி தொடங்கி ஆஃப்லைனில் ரூம் கொடுப்பாங்க. அதே போல் திருமலையில் உங்களுக்கு ரூம் தேவைப்பட்டால் CRO ஆஃபீஸ்க்கு பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் அதிகாலை 5 மணி தொடங்கி TTD ரூம்ஸ் தினமுமே கொடுப்பாங்க. ரூம் எடுப்பதற்கு மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கணும். தனி ஒரு நபருக்கு TTD ரூம்ஸ் திருமலை மற்றும் திருப்பதியில் கொடுப்பது கிடையாது. ரூம் எடுப்பதற்கும் ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். மொபைலில் இருக்கக்கூடிய ஆதார் காப்பியை ரூம் புக்கிங்காக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அலிப்பிரி நடைபாதை ஆரம்பமாகக்கூடிய இடத்துல கோஷாலை இருக்கும். கோஷாலைக்கு பக்கத்தில் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் தினமுமே நடக்கும். இதற்குரிய டிக்கெட்ஸ் ஆன்லைன்லையும் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க, ஆஃப்லைன்லையும் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃப்லைனில் தினமுமே 50 டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு டிக்கெட்டே கப்பல் டிக்கெட் என்பதனால 1600 ரூபாய் வரும். இந்த ஒரு கப்பல் டிக்கெட்லேயே ஹோமமும் அட்டன் பண்ணிட்டு திருமலைக்கு போய் மூலவர் வெங்கடேஸ்வர பெருமாள் தரிசனமும் 300 ரூபாய் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி நம்ம பார்த்துட்டு வரலாம். ஆஃப்லைனில் ஒரு நாளுக்கு 50 டிக்கெட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி இந்த டிக்கெட்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்க மாட்டாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் TTD ஆப் மூலம் அல்லது TTD வெப்சைட் மூலமாக ஆன்லைன் புக்கிங் மூலமாக மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஆகஸ்ட் 8ஆம் தேதி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் நடக்கக்கூடிய வரலட்சுமி விரதத்திற்கான ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் மற்றும் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸினுடைய ஆன்லைன் புக்கிங் நாளை ஜூலை 31ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இந்த டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணணும் என்ற டீட்டெயில்டு வீடியோவும் நம்முடைய சேனலில் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அலிப்பிரி நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் காலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. இந்த 2 நடைவழி பாதை வழியாக நடப்பதற்கு 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோடு அழைச்சிட்டு போறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் ஆகிடும். அலிப்பிரி நடைபாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் பக்தர்கள் தனியாக நடக்கிறதுக்கு அலோ பண்ணுறது கிடையாது. பக்தர்கள் 50 முதல் 70 பேர் சேர்ந்த பிறகு ஒரு டீமாக தான் நடக்கிறதுக்கு அலோ பண்ணுறாங்க. திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வர்றதுக்கும் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கும் ஃபர்ஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கு இருக்கும். கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கு இருக்கும். இதே நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாக போகிறீங்கன்னா 2 காட் ரோடும் என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 11:45 மணி. நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் 2 காட் ரோட்ஸும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டுக்கும் அலோ பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.